ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 லைக்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர். இந்த கனெக்டர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 34 பின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கனெக்டரில் 34 பின் இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களா அந்த கட்டை மாதிரி. ஸோ இதுதான் வச்சு தான் நம்ம இந்த பிசி போர்டில் எந்த சைடு இன்செர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்செர்ட் பண்ணுவோம். இதில் நிறைய பின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 17 பின்ஸ் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 34 பின் இருக்கும். இந்த கனெக்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப் கனெக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஒயிட் கலராக இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 6 பின் வந்து இருக்கும். 6 பின்னில் சைடில் இருக்கிற 2 பின் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பின்னு, சென்டரில் இருக்கிற 4 பின் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸு, வி ப்ளஸ், வி மைனஸ்ன்னு சொல்லிட்டு 4 பின் வந்து இருக்கும். அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ கனெக்டர்ஸ். இந்த ஆடியோ கனெக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ரெட் கலராக இருக்கா, இதில் மொத்தமாக நமக்கு 4 பின்னு இருக்கும். ரெட் கலராக இருந்தால் அது வந்து ரைட் சைடு தானே யூஸ் பண்ணுவோம். அதே ஒயிட் கலர் இருந்தால் நம்ம லெஃப்ட் சைடு தானே யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ஒயிட் கலரு. இதில் சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா தான் நமக்கு சிக்னல் பின்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருந்துன்னு தெரியும். மற்ற பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டிங் பின்ஸு அண்டு ஹோல்டிங் பின்ஸு. அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். இந்த ஸ்க்ரூ டெர்மினல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ தான் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எத்தனை ஆம்பின்னு சொல்லிட்டு ஸோ இது மேலே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய கேமராவிலேருந்து வியூ ஆகலை. ஸோ ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஸ்க்ரூ டெர்மினல்லேருந்து உங்களுக்கு வராது. ஸோ இது எக்ஸ்டென்ஷன் வேணும், இல்லை எனக்கு ஆங்கிள் இருந்து சேஞ்ச் பண்ணணுமா தான் நீங்கள் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டரை வச்சு ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டு இது நிற்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரூ டெர்மினல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்குது ஆர்எம்சி கனெக்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி கனெக்டர். இது வந்து 3 பின் இருக்கிறதுனால 3 பின் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டை வச்சு தான் பிசி போர்டில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கனெக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி போர்டில் இன்சர்ட் பண்ணி ஸோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா தான் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் அதே 50 லைக்ஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 26 பின் போட்டுருந்துச்சு அப்படின்னா 26 பின்னு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 பின் போட்டிருக்கு அப்படின்னா 20 பின்னு பாக்ஸ் கனெக்டர். ஸோ நான் உங்கள் சந்துரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.